தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் தந்தேன் இலங்கையை முதற் பகுதி குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆஞ்சநேயருடைய லங்கை விஜயத்தால் ஏற்பட்ட குழப்பங்களும் அமளிகளும் ஓய்ந்து நகரில் அமைதி திரும்பிய சமயத்தில் ராவணனால் அனுப்பப்பட்ட ஒற்றர்கள் திடுக்கிடும் செய்தியை கொண்டு வந்தனர். சாதாரண குரங்கு வந்து இலங்கையை கலக்கிவிட்டதை ராவணனால் சாதாரண சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவன் மனத்திலே பல நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு சம்பவம் விஸ்வரூபம் எடுத்து ஆடியது. ராவணன் சிறந்த சிவபக்தன். சாமகானத்தில் அவனை மிஞ்சுவார் இல்லை எனலாம். அந்த கானத்தால் அவன் ஈசன் மனத்தை கவர்ந்தவன். ஒவ்வொரு ஆண்டும் அவன் கைலாயம் சென்று அவரை தரிசித்து திரும்புவான். அந்த வருடமும் புஷ்பக விமானத்தில் ஏறி வழக்கம் போல் கைலாய சிகரத்தை அடைந்தான். நந்திகேஸ்வரர் அவனை வாயிலிலே தடுத்து நிறுத்திவிட்டார். ஈசனும் தேவியும் ஏகாந்தமாக இருப்பதால் அவரை தரிசிக்க அது ஏற்ற சமயம் அல்ல என்று மறுத்துவிட்டார். உலகமும் கொண்டாடும் தன்னை வாயிற்காப்போனாகிய நந்தி தடுத்து நிறுத்திவிட்டானே என்று ராவணனுக்கு கோபம். நந்திகேஸ்வரரை அலட்சியம் செய்து கொண்டு உள்ளே நுழைய முயற்சித்தான். அவரோ கடுமையாக கோபித்துக் கொண்டு தடியால் அவனை தடுத்து விரட்டினார். அடே, உன் குரங்கு மூஞ்சியை என்னிடம் காட்டாதே, அதற்கெல்லாம் நான் பயந்து விடமாட்டேன் என்று கர்ஜித்தான் ராவணன். நந்திகேஸ்வரருக்கு கோபம் எல்லையை மீறியது. ராவணா, சாஸ்திர விற்பன்னனாக இருந்தும் நீ இவ்வாறு பேசுவது ஆணவத்தையே குறிக்கிறது. என்னை பார்த்து குரங்கு மூஞ்சி என்று ஏளனம் செய்தாயல்லவா, அதே குரங்குகளாலேயே உன் அழிவு காலம் ஆரம்பமாகும் என்று சபித்தார். ராவணனால் உள்ளே போக முடியவில்லை. சண்டையிட்டு சாபம் பெற்றுக் கொண்டதுதான் மிச்சம். இலங்கைக்கு திரும்பிவிட்டான். அன்று நந்தி கூறிய சாபத்தை தான் இந்த குரங்கு வந்து நினைவுபடுத்துகிறதோ என குழம்பினான். ஆகவே ஒற்றர்களை அனுப்பி கிஷ்கிந்தையில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து வருமாறு உத்தரவிட்டான். அவர்களும் கிஷ்கிந்தை சென்று விஷயத்தை அறிந்து திரும்பினர். எத்தனையோ கோடி வானர வீரர்களுடன் ராமலக்ஷ்மணர்கள் புறப்பட்டு சமுத்திர தீரத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றும் கடலை கடப்பது பற்றி ஆலோசனை நடக்கிறது என்றும் ஒற்றர்கள் தெரிவித்த போது ராவணன் அசந்து விட்டான். இப்போது ஏற்பட்டுள்ள நிலையை ஆராய்ந்து நடவடிக்கைகள் எடுக்க ஆலோசனை சபையை கூட்டினான். நல்ல உறக்கத்தில் இருந்த கும்பகர்ணனை தூக்கி உட்கார வைத்து குடம் குடமாக அவன் தலையில் நீரை கொட்டி தூக்கத்தை கலைத்து கூட்டத்திற்கு வரச் செய்திருந்தான். பிருகஸ்தன் முதலான மந்திரிகள் வழக்கம் போல் ராவணனுக்கு உற்சாகம் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னார்கள். இல்லையேல் அவர்களால் பதவியில் ஒட்டிக்கொண்டிருக்க முடியுமா? ராவணேஸ்வரா, கேவலம் குரங்குகளை மட்டும் உதவிக்கு அழைத்து வருவதிலிருந்து அவர்களுக்கு வேறு எங்கும் ஆதரவு இல்லை என்பது விளங்கவில்லையா? தங்களுடைய பராக்கிரமம் என்ன? ஆனானப்பட்ட தேவர்களே முன்னிற்க முடியாது அடிபணிந்திருக்கையில் இந்த நரர்கள் இருவரும் என்ன செய்துவிட முடியும்? இந்திரனை அடிபணியச் செய்து இந்திரஜித் என்ற பட்டப்பெயரை அடைந்த மேகநாதன் ஒருவனே அவர்களை அடியோடு அழித்துவிட முடியும். வருபவர்கள் தாராளமாக வரட்டும். அனுபவிக்க வேண்டிய விதி அவர்களை இங்கு வரவழைத்திருக்கிறது. தளபதிகளும் இந்த ரீதியிலேயே பேசினார்கள். இந்திரஜித் வீர முழக்கம் செய்து ராமலக்ஷ்மணர்களை தானே கொல்வேன் என்றான். கும்பகர்ணன் சிறிது மாறுபட்ட அபிப்பிராயத்தை தெரிவித்தான்.
இருந்த போதிலும் அவன் ராவணனுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தான். அண்ணா, இப்போது நீ கூடி பேசுவதானது மிகவும் காலம் தாழ்ந்ததாகும். சூர்பனகை உன்னிடம் வந்து தான் பெற்ற அவமானத்தையும் கரதூஷணர்களுடைய வதத்தையும் தெரிவித்த போது எங்களை கலந்து ஆலோசித்து இருக்க வேண்டும். சீதையை கவர்ந்து வர ஜனஸ்தானத்துக்கு புறப்பட்டாயே, அப்போது கலந்து பேசியிருந்தால் பின்னால் ஏற்படும் விளைவுகளை பற்றி யோசித்திருக்கலாம். இந்திரஜித் குறுக்கிட்டான். தந்தையே, சிற்றப்பனுக்கு பயம் ஏற்பட்டிருக்கிறதோ என்று நினைக்கிறேன். இன்று நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை ஆலோசிக்க அழைத்தால் நடந்து போன விஷயத்தை பேசுகிறார் என்று ஏளனமாக நகைத்தான். ராவணன் மகனை பார்த்து, மகனே, இந்திரனை ஜெயித்து விட்டோம் என்ற மமதை உன்னிடம் எந்நேரமும் குடிகொண்டிருக்கிறது. சுத்த வீரன் நிலைமையை ஆராயாது பேசுவது அழகல்ல. அக்ஷன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, அவனை இழந்துவிட்டோம் என்பதை மறந்து பேசுகிறாயா? சாதாரண குரங்கா இலங்கையை அமளிப்படுத்தியது என்று கூறிய ராவணனை பார்த்து கும்பகர்ணன் பேசலானான். அண்ணா, இந்திரஜித் என்னை கோழை என்று வர்ணித்து விட்டான். அதற்கு நான் வருத்தப்படவில்லை. யுத்தத்துக்கோ அதில் ஈடுபட்டு உயிரிழக்கவோ நான் கொஞ்சமும் தயங்கவில்லை. ஆலோசனை என்று வரும்போது நாம் பல அம்சங்களையும் கலந்து பேச வேண்டும். நீ செய்தது சரியா தவறா என்ற பிரச்சனையை நான் இங்கு எழுப்பவில்லை. நடந்தது நடந்துவிட்டது. ஜனஸ்தானத்திலிருந்து அந்த பெண்ணை எடுத்து வந்து விட்டாய். இப்போது அவர்களும் நம்மை தேடி வந்து விட்டார்கள். இனி ஆலோசனை என்ற பிரச்சனையே இல்லை. யுத்தம் ஒன்றுதான் நமக்கு உள்ள ஒரே வழி. அதற்கு ஆயத்தமாக வேண்டும். உன் பராக்கிரமத்தை உலகங்களும் அறியும். முன்வைத்த காலை பின்வைப்பது உன் பெருமைக்கு அழகல்ல. யுத்தம் நடைபெறுமானால் அதற்கு தயாராக இருக்கும் நிலையில் முஸ்தீபுகளை செய்ய வேண்டும் என்றான். அவர்களுடைய பேச்சுக்களை கேட்கும் பொழுது விபீஷணனுடைய முகம் வேதனையில் சிரித்தது. அவர்கள் ஆலோசனையா கூறுகிறார்கள்? ராவணனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை தானே கூறுகிறார்கள். நிலைமையை ஆழ்ந்து சிந்தித்து பேசும் வார்த்தைகளாக அவை விளங்கவில்லையே என்று மனம் நொந்தான் விபீஷணன். நாளைய நிகழ்வில் தந்தையின் இலங்கையை 2ஆம் பகுதி குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் தந்தையின் இலங்கையை முதல் பகுதி குறித்து நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஆதித்ய சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நாளையும் நாம் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.